ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா பாவக்காய் வச்சு அருமையான ஒரு சைட் டிஷ் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. பாவக்காயே பிடிக்காதுன்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு இது போல் நீங்கள் செஞ்சு கொடுங்க. கசப்பே இல்லாமல் எப்படி பாவக்காயில் இந்த ரெசிபி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நான் இதுக்கு 2 பெரிய பாவக்காய் எடுத்துருக்கிறேன். பாவக்காய் நம்ம முதலையே நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு இது போல் முன் சைடோ பின் சைடோ காம்பை கட் பண்ணி இது போல் சென்டரில் இருக்கிற விதையெல்லாம் நம்ம நீக்கிடலாங்க. நீக்கிட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம விருப்பப்பட்ட ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். நான் இது போல் நீள் வாக்கில் கட் பண்ணியிருக்கிறேன். இந்தளவுக்கு தின்னாக இருந்தால் போதும். பாருங்கள், எல்லா பாவக்காயுமே நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி எடுத்துகிட்டு இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இது கூட பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பாவக்காயை இதில் சேர்த்துருவோம். பாவக்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும், ரொம்ப தண்ணி தேவையில்லை. இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ அடுப்பில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் நல்லா கொதித்து வந்த பிறகு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஒரு 1/4 அளவுக்கு நம்மளுக்கு பாவக்காய் வெந்து வந்துடும். நீங்கள் பாவக்காய் ஒன்று எடுத்து கையால் நல்லா அமுத்துனீங்கனாலே பாவக்காய் வெந்திருக்கிறது நம்மளுக்கு தெரியும். அதுவே நம்மளுக்கு சரியான பதம். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு பாவக்காயை வடிகட்டி எடுத்துடலாங்க. இப்போ வேறொரு கடாயில் பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடுகு, ஒரு 10 போல் சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துருவோம். வதக்கி விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது வதங்கிட்டு இருக்கிறப்பவே ஒரு 3 பல் பூண்டு எடுத்து தட்டி சேர்த்துருக்குறேன். அதாவது இடிகள் இருக்கு இல்லைங்களா, அதில் தட்டி சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக காஞ்ச மிளகாய், ஒரு 3 காஞ்ச மிளகாய் எடுத்து கிள்ளி சேர்த்துருக்குறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போ ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுறலாங்க. வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டியதில் ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு நம்ம ஏன் கடைசியாக சேர்த்துட்டோம்னா பாவக்காய் நல்லா சுருண்டு வதங்கும் போது இந்த கடலைப்பருப்பு வேகிறதுக்கு சரியாக இருக்கும். அதனால் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். முதலையே சேர்த்துட்டோம்னா அந்த எண்ணெயில் ஃப்ரை ஆகி கடைசியாக வரும்போது கருத்துரும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம வேக வச்சு வடிகட்டிக்கிற பாவக்காயை சேர்த்து விட்டுடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருவோங்க. பாருங்கள், இது போல் வதக்கி விடலாம். நம்ம சேர்த்துட்ட பாவக்காய் நல்லா சுருளை வதங்கி வரும். அந்தளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். அதான் நம்ம போட்ட குவான்டிட்டியை விட நல்லா சுருண்டு கம்மியான குவான்டிட்டி வரும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருவோம். பாருங்கள், ஒரு 3/4 வதங்கின பிறகு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பொடி உப்பு சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். இது கொஞ்சம் வதங்கிறதுக்கு டைம் எடுக்கும். நல்லா பொறுமையாக சிம்மில் வச்சுட்டு நல்லா சுருளை வதக்கிடுங்க. பாருங்கள், வீடியோவில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு சுருண்டு வந்திருக்குதுன்னு. இப்போ கொஞ்சமாக மசாலா பொருட்கள், அதாவது வீட்டில் இருக்கிற மசாலா பொருட்களே சேர்த்துக்கலாம். பெரிய மசாலா பொருட்கள்லாம் ஒன்றும் இல்லைங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருவோம். இவ்வளோ தான் நம்ம வீட்டில் இருக்கிற மசாலா பொருட்கள். உங்களுக்கு காஷ்மீர் சில்லி வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நல்லா அந்த மசாலாவோட பச்சை வாசனை போக வரைக்கும் வதக்கி விட்டுருவோம். ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். ஏன்னா ஏற்கனவே நம்மளுக்கு பாவக்காய் நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு. இந்த மசாலா பொருட்களோட பச்சை வாசனை போக வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வதக்கி விட்டுருவோம். அவ்வளோதாங்க, நல்லா சுருளை நல்லா வதங்கி ரெடி ஆகிடுச்சு. நம்மளுக்கு பாவக்காய் நல்லா ஒரு ரச சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கசப்பே தெரியாது. இப்போ கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலை தூவி இறக்கிடுவோம். நீங்கள் டிஃபன் பாக்ஸுக்கு கட்டி கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கசப்பேல பாவக்காய் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது போல் நீங்கள் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.